கருப்பசாமி மறுபடி வேலூர் இல்லை, வேலூர் மாவட்டம். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. இன்னும் கிட்டவா. கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் 4 பேர்த்துக்கு அள்ளி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அள்ளியும் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே சூழ்ச்சினால் எல்லாமே நின்று போய் இப்போ தெருவில் வந்து போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நம்ம சொல்கிற மாதிரி நல்லபடியாக என்னோடய வாக்கும் நல்லபடியாக பழித்து நம்மளும் 4 பேர்த்துக்கு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பேர் வாங்கணும். இவ்வளவு நாள் வாங்கணும். ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக சுத்தமாக எல்லாமே ஜீரோவுக்கு வந்துட்டோமா இல்லையா? அதனால் கருப்பசாமி, நீ நினச்சது போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து, அதே போல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, நல்லபடியாக வேலையும் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்து, நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, உன்னோட எதிர்பார்த்தது போலயே நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து, நாளையிலேருந்து நம்ம போய் சொல்கிற இடத்துக்கு இல்லைங்காமல் எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? அதே போல் என் சகோதரி வரணும். அவள் வந்தால் வீட்டுக்கு ஆளுகளும் வரணும், கூட்டமும் வரணுமா இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து எனக்கு பௌர்ணமிக்கு மேலே தான் நீ நினச்சது போல் எல்லாமே அமைச்சு கொடுப்பேன். பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வரணும். என்ன பண்ணுவேன்? திங்கக்கிழமை எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் என் சகோதரியை நான் கூடவே அனுப்ப முடியும். சரியா? திங்கக்கிழமை மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போலே நான் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நீ சொல்கிற இடத்துக்கு இல்லைங்காமல் பழைய நிலைமைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துறேன். சரியா? அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பங்களெல்லாம் ஓடுது. வேலையும் அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதுக்குண்டான வேலையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி பணம் வாங்கினவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். என்ன பண்ணுறது? அதனால் அது கொஞ்சம் இப்போ கம்மி தான். இப்போதைக்கு அதை எதிர்பார்க்க வேண்டாம். சரியா? நீ இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, உனக்கு என்ன சொல்லணும் அதுக்கு ஆள் வரணும், அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் எந்த சூழ்ச்சி நடந்தாலும் உண்மையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லிடு. சரியா? நீ சாப்பிட வேணாம், அது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லிடு. அதை நீ பாங்க வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? திருப்பூர். வச்சுப்பா, திருப்பூர். பனியன் கம்பெனி வச்சுருக்கேன். பேருக்கு தான் ஓனர். வேண்டாமானே? அதனால் ஆன முன்னேற்றமெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் கருப்பசாமி என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் ஓடிட்டுருக்கு. அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன். சரியா? என்னென்ன திரும்பி போச்சோ அத்தனையும் கருப்பசாமி உனக்கு வீடு வாசல்லேருந்து வாங்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி இன்னும் 1.5 வருஷ காலத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு வா. எல்லாமே உனக்கு கொடுத்தேன். எல்லாமே கொடுத்தனா இல்லையா? வந்த வழியே திரும்பி போயிடுச்சு. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். அப்படி உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? வீடு வாசல், அதே மாதிரி நல்ல வேலை, நல்ல ஆட்கள் அமையணும். அதே மாதிரி கருப்பசாமி உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் நடக்கணும். அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக பேரும் புகழும் வாங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இன்னையிலிருந்து. சரியா? இதை கொண்டு என்னோடய தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. வர்ற பௌர்ணமிக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை, ரோஜா பூவில் மாலை பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ நினச்சது போலயே கருப்பசாமி இன்னையிலிருந்து உன்னோட தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எண்ணி 1.5 வருஷத்துக்குள்ளே வீடு எப்படி போச்சோ அதே போல் உனக்கு திருப்பி வாங்கி கொடுத்து இதே ஊரில் உனக்கு தலைநிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? நான் கருப்பை அமைச்சு தரம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி விளக்காடி பார்த்ததில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு என்னோடய குழந்தைக்கு வந்து உடல்நலம் சரியில்லை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ உடல்நிலையில் வந்து இப்போ சரியில்லை தானே? அதனால் இப்போ கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு முயற்சி பண்ணான். ஏன் கூட்டிகிட்டு வரல? கொஞ்சம் நேரத்தில் வந்தால் அப்போவே கிளம்பி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்தால் சீக்கிரமே போகணுமா? அந்த இடத்துல இருக்க மாட்டான். அதனால் கருப்பசாமி அதனால் கூட்டிகிட்டு வரல. அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரியான மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுது. கொஞ்சம் நல்லாவும் ஆச்சு.
ஆனால் வந்து இப்போ மறுபடியும் பழைய நிலைமையிலே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக அதுலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பு உனக்கு வளர்த்தி கொடுத்தா போதுமில்ல, அமைச்சு கொடுத்து கடன்லையும் மீட்டு கொடுத்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர் போல் உனக்கு சரி பண்ணி தரேன். வர பௌர்ணமிக்கு என் மகனை கூட்டிகிட்டு வா, எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அவனை காப்பாற்றி நீ நினச்சது போலே ஓரளவுக்கு உனக்கு எல்லாமே அவனுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? அதுக்கு நானாக சொல்கிறேன்டாமாண்ணே, அதுக்கு நானாக சொல்லுவேன். சரியா? இப்போதைக்கு நீ அதை அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு உனக்கு நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறேன். இப்போ மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு, அது நான் சொல்கிறேன். சாமி மறுபடி அந்த ஒரு பழனி போயிடுச்சுப்பா. பழனி நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறான், நல்லபடியாக எனக்கு வியாபாரம் பண்ணணும். நான் வியாபாரம் பண்ணி கொடுத்தனே கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எனக்கு நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அதே போல் உனக்கு நல்லபடியாக வியாபாரமும் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி ஏதோ சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்தனா, அதனால் எனக்குள்ளே ஷேர் கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதே போல் கருப்பசாமி இன்னும் மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா? இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க, 8 நாளைக்கு அப்புறம் நீ நினச்ச மாதிரி போகிற இடத்துல இல்லைங்காமல் நல்ல வருமானத்தை கொடுத்து பேசுகிறது உன்னோட அளவுக்கு நீ பேசினாலும் உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமில்லமானே. அதே போல் இன்னையிலேருந்து நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்துட்றேன், நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். என்னைய வந்து மகன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து 4வது ரேங்க் இருக்குதுங்க. நான் உனக்கு உடல்நிலை 2வது அதுக்கு வர்றேன். சரியா? உடல்நிலையும் நல்லபடியாக வச்சுருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கணும், வியாபாரமும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன் விஷயம். சரியா? 2வது படிப்பை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம். கோழி குஞ்சுலாம் பாதுகாப்பு அதைத்தான் நானும் சொல்லிட்டேனே. உனக்கு வந்து வியாபாரம் அப்படின்னு நீ போய் பார்க்கும்போது கோழி பண்ணையில் இருந்தாலும் பயப்பட வேணாம், அதே மாதிரி இடம் வாங்கி விற்கிறதுக்கும் பயப்பட வேணாம். இன்னும் ஒரு வாரத்துலேருந்து நீ எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் உன் படிவாசலுக்கு வந்து 8 நாள் ஆச்சு, அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். எனக்கு அமாவாசை பௌர்ணமி 3 அமாவாசை 3 பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் கூட மாதம் வந்துட்டு போ. அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ போகிற காரியம் அமைச்சு கொடுத்துறேன். படிப்பை பற்றி கவலைப்பட வேணாம், இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துரு. நல்லா படிக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அதைத்தான் சொன்னேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லி இன்னையிலேருந்து எல்லாம் சரி வந்துடும். தைரியமாக போ. மறுபடி ஈரோடு போயிடுச்சு. என் மனைவியும் என் மகளும் சிஏ படிச்சுட்ருக்கா. அப்போ சிஏ படிச்சுட்டு இருக்கிறதுனால கருப்பசாமி எனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும், அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி எனக்கு வாழ்க்கையில் இன்னொரு லட்சியம் ஒன்று இருக்குது. என்னடா லட்சியம் இருக்குது? தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக நம்ம இப்படி தலையாட்டியே போயிடுச்சு இல்லையா? அதனால் தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்து நம்ம அந்த தொழிலை மறுபடியும் மேலேறி வந்து காட்டணும் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு சவாலை ஜெயிக்கணும் கருப்பசாமி நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அப்படியே இல்லையா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதே போல் சவாலில் ஜெயிக்கவும் வச்சிருவோம். அதே போல் கருப்பசாமி படிக்க வச்ச படிப்புக்கு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து யார் படிக்க வைக்க காலம் போன கடைசியில் படிக்க வச்சு இவனுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு யார் பேசினானோ அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வச்சா போதுமா? நான் கருப்பசாமி அதையும் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நினச்ச தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன்டாமானே. இது ஃபேமிலியோடு எல்லாம் குடும்பத்தோடு சாப்பிட்ரு. இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக தொழில் ஒன்று அமைச்சு கொடுத்துடணும். அதே மாதிரி தலை நிமிர்ந்து நிற்கணும். ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. சரியா? உன்னோட லட்சியத்துக்கு இன்னையிலேருந்து கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணியாச்சு. அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி உனக்கு அந்த லட்சியத்துக்குண்டான வழியை உனக்கு நான் காட்டிடுவேன். நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். எல்லாம் மாற்றி அமைச்சது. நான் தான் தொழில் மேலே வந்தாலே உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும். இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தோடு சாப்பிட்றணும். ஒன்றை வந்து நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்மளை ஆமாஞ்சாமியே போட வச்சிட்டான் தொழிலில், அப்படி தானே? அதனால் நம்மளும் இப்படி நிமிர்ந்து நிற்கணும். அதுக்குண்டான பயிற்சிக்கு தான் நீ தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். அது தேய்ச்சி குளிச்சினால நீ நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிறது உனக்கு நான் வழி காட்டிடுவேன். அதிலேருந்து நீ வெளியில் ஒடியாந்துடலாம். சரியா? நான் அமைச்சு கொடுத்துட்றேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி நம்பி ஒரு வெச்சு கருப்பசாமி
உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஏதோ பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 5 மாத காலம் ஒரு கேஸ் பிரச்சனை சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? அந்த கேஸ் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லபடியாக வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து, வேலை இல்லைங்காமல் போயிட்டு இருக்குது இருந்தாலும் பத்தாது அதுதானே, வேலை இல்லைங்காமல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து, நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து, வாழ்க்கையில் கஷ்டம்னா இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம், இனிமேல் ஏதாவது ஒரு தீர்வு வருமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காலில் விழுந்துட்டு ஓடு. இப்போ நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் குடம் எடுத்துரு. 4 பேர் எடுத்துடணும். சரியா? எடுக்க மாட்டியா? எடுத்துரு. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த கார்த்திகை போயிடுச்சு. அடுத்த கார்த்திகை முடிஞ்சு மார்கழியும் முடிஞ்சு தை 2ஆம் தேதிக்கு மேலே, இந்த தை இல்லை, அடுத்த தை 2ஆம் தேதிக்கு மேலே நான் கருப்பசாமி நீ நினச்சது போலயே பாலக்கால் போடுறதுக்கு நான் பணமும் அமைச்சு அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த தை இல்லை, அடுத்த தை வர்றதுக்குள்ளே உனக்கு எல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அடுத்த தை அப்படிங்கும்போது 2ஆம் தேதிக்கு மேலே பாலக்கால் போடுற கருப்பசாமி நான் வந்தால் போதும்ல. நீ நினச்சது போல் அன்னையிலேருந்து உனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இது யாரும் கைப்படாமல் கொண்டுட்டு போய் எனக்கு வீடு கட்டுறது சிறப்பாக சீக்கிரமாக கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி யாரும் கைப்படாமல் வச்சிரு. அடுத்த இந்த வர்ற தையில் அடுத்த தை 2க்குள்ளே அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? வீடு கட்டி நீ நினச்சது போல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து பேரும் புகழமும் உனக்கு அதே இடத்துல வாழ வச்சு பிள்ளைகளுக்கு எந்த கெட்டவர் இல்லாமல் நல்லபடியாக கரை சேர்த்தி நம்மளாக பார்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உருவாக்குனா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இது எல்லோரும் போய் உள்ளுக்கு சாப்பிட்ரு. சரியா? இதை கொண்டுட்டு போய் பாங்க வச்சுக்க. நாளை காலை இளம்பொழுதுலேருந்து வேலை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு எலக்ட்ரிஷன் வேலை உனக்கு கொடுத்தா போதுமா? என்ன வேலை செய்கிற அதே வேலை உனக்கு நிற்காமல் உனக்கு நான் கொடுத்துறம்போ, நான் அமைச்சு தரம்போ. இந்த வருஷம் அங்கே போகட்டுமால, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உனக்கு முடிவு சொல்கிறேன். சரியா? இந்த வருஷம் எத்தனை மாதம் இருக்குது? 4 மாதம். இங்கே அப்படியே போகட்டும், இப்போ மாற்ற வேணாம். சரியா? அதுக்குள்ளே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட 2 பேர்த்து வாக்குவாதத்தினால கொஞ்சம் நீ லூஸில் விட்டுட்டேன். அதனால் அதையும் உனக்கு மாற்றி கொடுத்துட்டேன். இன்னி கொஞ்சம் கவனமாக இரு, நீ எந்த கெட்ட பேர் வராது. நீ அப்பப்போ லீவு நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாள் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போ. கனி மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போ. நான் முழுசாக உனக்கு குணப்படுத்திட்டேன். அடுத்த வருஷம் மாற்றலாமா வேண்டாமோ நானே உனக்கு சொல்கிறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு என்னோட மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, நீ உட்காருமானே கூப்பிட்றேன், நீ கூப்பிட்றேன். கண்ணாடியை கழட்டுமான. உடல்நிலையில் வந்து சரியில்லை அதானே, ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கார். சுற்றி பார்த்ததில் உடல்நிலையில் வந்து சரியில்லை. இது நீ கவனித்து நீ பார்த்துருந்தா எப்போவே சரியாயிருக்கணுமே, நீ ஏன் கவனித்து பார்க்கல? வேலை முக்கியம் அப்படின்ட்டு நீ அசால்ட்டை விட்டுட்டியா? எல்லா ஹாஸ்பிட்டலும் போகணும். கொஞ்சம் கவனித்து பார்த்துருந்தா முதல்ல ரெடி ஆகிருக்குமே. இது 11 மாதத்துக்கு முன்னாடியே கவனித்து பார்த்துருக்கணும். இப்போ சரி பண்ணிடலாம், முடியாதது எதுவும் கிடையாது. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்தா இந்த தலைவலி இல்லாமையே வந்திருக்குமே, முழுசாக குணமாயிருக்கும். அதனால் இப்போ இன்றைக்கி எங்கிட்ட வந்ததே ஒரு முடிவாகணும்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது? அதனால் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் நீ ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. பிரச்சனை இருக்குதா அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. சரியா? எதிர்பார்த்தது ஒன்று இருக்குது, எதிர்பார்க்காம நடந்தது ஒன்று இருக்குது. சரியா? அதனால் ஒரு முஸ்லீம்னால ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது. அதனால் ஒரு சிலதை இருந்து கேட்டுட்டு போ. சரியா? ஆக மொத்தம் உனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து எல்லோரும் போல் வழக்கம் போல் எல்லோரும் போல் வேலை செஞ்சு எல்லோரும் போல் குடும்பத்தில் இருந்தால் போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். கிட்டவா. இப்போ நீ போய் முஸ்லீம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இருக்குதுன்னு சொல்ல வரல. இது நடந்து 8 மாதம் ஆச்சு. இப்போ நீ போனதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றினா போதும்ல. 3 அமாவாசை 3 பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போகணும். சரியா? 3 கனி இப்போ கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை போய் பகுதியை சாப்பிட்றணும், பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இப்படி 3 நாளைக்கு இன்னையிலேருந்து அதுக்குண்டான ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? இருந்து கேட்டு போயிரு. அதுக்குள்ள பிரச்சனை இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணிடலாம். இன்றைக்கே இங்கே எல்லாமே பிடிச்சி நிப்பாட்டிடுறேன். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. இன்னும் மேலே மேலே நல்ல வருமானம் வர மாதிரி கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நம்ம எல்லாரும் போல் நல்லபடியாக நம்மளும் இருப்போமா. கண்டிப்பாக இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. இன்னிலேருந்து எல்லாம் காப்பாற்றி கொடுத்துறேன். இருந்து கேட்டுப்போ அதுக்குள்ளே விளக்கம் சொல்கிறேன்.